புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். நிறுத்தி நிதானமாய் வாசிக்கலாம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்மளோட ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து பேசிகிட்டே இருக்கிறார். தேடுங்க, தேடினாதான் அவர் நல்லவர். உங்களுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி மெசேஜெல்லாம் நான் உட்காந்து பார்க்குறது உண்டு. நான் பேசின மெசேஜ் எப்படி இருக்குது ஆண்டவரே, எப்படி எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேடுதலை குறித்து தான் ஆண்டவர் அதிகமாக நம்மளோடு பேசிகிட்டே இருக்கிறார். இந்த நாளில் இந்த வசனம் பாருங்கள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, நம்ம காத்திருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். நம்மளுடைய காரியங்களே பார்த்துட்ருக்குறோம். காலையில் ஓடுறோம், சாயந்தரம் ஓடி வரோம், குடும்பத்தை பார்க்குறோம், பிள்ளைகளே பார்க்குறோம், விசாரிக்கிறோம், எல்லாம் சரிதான். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்றோம், அரை மணி நேரமாவது ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், தேவனுக்கு நேரத்தை கொடுக்குறோம். எங்கள் சிஸ்டர் கோயிலுக்கு வரவே நேரம் பத்தலை, எங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு, இதில் வீட்டில் வேற ஜெபிக்க சொல்கிறீங்க. தேவன் நமக்கு நல்ல வீடுகளை கொடுத்துருக்குறாரு. நம்மளை ஜெபிக்கக்கூடாதுன்னு எந்த வீட்லையாவது சொல்கிறாங்களா? நீ பைபிள் எடுக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாதுன்னு எந்த வீட்லையாவது சொல்கிறாங்களா? நல்ல கணவர்களை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம மிரட்டியே வச்சுருக்குறோம் அவங்க எல்லாரையும். ஆமாம் தானே? அப்படிலாம் நீங்கள் என்னை பார்க்கவே கூடாது, ஒரே சவுண்டு தான், எல்லாம் அமைதியாகிடுவாங்க. அப்படிப்பட்ட கணவர்களை தான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்கள மிரட்டிகிட்டே இருக்கிறோமே தவிர ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணுறதே இல்லை. இந்த வாரத்தில் நான் 5 அதிகாரமாவது படித்தேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஆண்டவர் பார்க்குறாரு அந்த கரங்களெல்லாம், நான் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ நம்ம எந்த அளவாய் தேவனுக்கு காத்திருக்கிறோம்? ஏதோ இந்த 2 மணி நேரம் நீங்கள் ஆண்டவரை தேடினால் போதுமா? இந்த 2 மணி நேரம் ஆண்டவருக்கு காத்திருந்தால் போதுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியுமா? ஒரு போதகர் சொல்லும்போது சொல்கிறாங்க, அவருடைய சாட்சியை சொல்லிவிட்டு நான் தேவ செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். நிறைய பலவீனம் அந்த போதகருக்கு. நானும் சமீபத்தில் அந்த சாட்சியை கேட்டேன். நிறைய பலவீனங்கள். அவர் மரிக்கிற தருவாய்க்கு அந்த போதகர் போயிட்டார். ஆண்டவரே நான் இன்னும் கொஞ்சம் நாளில் மரிக்க போகிறாங்கன்னு சொல்லி டாக்டரும் சொல்லிட்டாங்க. சரி, இந்த இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரமோ இந்த 7 நாட்களுக்குள்ளே நம்முடைய சமூகத்தில் உட்கார்றப்பா, நான் காத்திருக்கிற ஆண்டவரே இன்னும் அவர் உட்கார ஆரம்பித்தாராம். நிறைய பலவீனங்கள் அவருக்கு, நிறையா கணையம் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனை சொன்னாங்களாம் டாக்டர்ஸ். முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தாராம். 1 நாள் காத்திருந்தார், 2 நாள் காத்திருந்தார். அப்படியே தேவனுக்குள்ளே அபிஷேகத்தில் நிரம்பி நல்ல அனலாய் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாராம். ஜெபத்தை விட்டு நீங்காமே இருந்தாராம். ஒரு வாரம் ஆச்சான். கடைசி வாரங்களில் நல்ல ஒரு நாள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறாராம். வீட்டில் தான் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது ஒரு கருப்பு உருவம் அவரை விட்டு வெளியில் போச்சான். இவருக்கு திக்குன்னு ஆயிடுச்சா, என்ன ஆண்டவரே, நான் ஒரு போதகராக இருக்கிறேனே, என்னையை விட்டு இந்த உருவம் என்னை விட்டு போதேன்னு சொல்லி இவரே பயந்து போய் கொஞ்சம் நேரத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் தெளிவாயிட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பவும் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஆண்டவர் சொன்னாரா, நீ எல்லாருக்கும் ஜெபம் பண்ண, என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஓடுற எல்லாம் சரி, ஆனால் உன்னை பலவீனப்படுத்துறதுக்கு ஒரு ஆவி உன் கூடயே இருந்துச்சு, அந்த ஆவி தான் உன்னை விட்டு இப்போ போயிடுச்சு, இது முதல் நீ எனக்காக ஓடுன்னு சொன்னாராம். போதகராக இருந்தாலும் காத்திருக்கணும். போதகருக்கே இந்த பிரச்சனை லைவாக அவர் சொல்லும் போது அவர் அழுதுகிட்டே சொல்கிறார் அந்த போதகர். அப்போ நீங்களும் நானும் எந்த அளவு காத்திருக்கணும்? நம்மளை சுற்றி எவ்வளவு காரியங்கள் நடக்குது, நம்ம எவ்வளவாய் தேவனுக்கு நேரம் கொடுக்குறோம், எவ்வளவாய் நேரத்தில் ஆண்டவரை தேடுறோம். கரெக்டாக இன்றைக்கி ஆராதனை எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு தானா? 7:30 இல்லை, 8 இல்லை, 8:15 இல்லையா? 7:30 தானா? 7:15 தானா? நீங்களே உங்களை நிதானிச்சு பாருங்கள். அந்த 2 மணி நேரத்துலேயும் முழுசாக ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல, காத்திருக்க முடியல. சென்ற வாரங்களில் உட்காந்து தியானிக்கும் போது என் மகன் என்னோட சொன்னாம்மா, இந்த வாரமாவது திட்டாதீங்கம்மா யாரையும், தயவுசெய்து ஏசப்பாட்ட சொல்லி சாஃப்டாக பேசுங்கம்மா.
ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் என் பிள்ளையே என்னை இப்படி சொல்கிறானே, நான் சாஃப்டாக பேச எனக்கு கிருபை தாங்கன்னு எனக்கு வரவே இல்லை. அந்த நேரம், காத்திருக்கிற நேரம் எவ்வளோ முக்கியமானது நம்ம யாருக்குமே தெரியல. தேவனுக்கு நேரத்தை கொடுத்தாதான் அவர் எவ்வளோ நல்லவருன்றது நமக்கு தெரியும். இந்த வசனம் இங்கே எப்படி சொல்லியிருக்கு, நான் இன்னும் முதல் வார்த்தையிலே தான் இருக்கிறேன். அடுத்த வார்த்தை பாருங்கள். தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு, உங்கள் ஆத்துமா தேவனை தேடுகிறதா? வாய் தான் ஆண்டவர் ஆண்டவர்னுது, பாட்டு பாடுது, ஆனால் உங்கள் டிபி எல்லாம் பாருங்களேன், ஆண்டவரை தேடுதா? வெறும் சினிமா பாடல்கள் தான் இருக்குது, வெறும் சினிமாவோட காரியங்கள் தான் இருக்குது. ஆண்டவர் மகிமைப்படுவார் அந்த இடத்துல? நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க யோசிப்பாங்க, கிறிஸ்தவங்கன்றாங்க, என்ன சினிமா பாட்டு வச்சுருக்குறாங்க. நான் அதனால தான் டிபி விஷயத்துக்கே போகிறதே இல்லை, ஸ்டேட்டஸுக்கும் போகிறதே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைங்க எந்த அளவு ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம்? உங்கள் ஆத்துமாவிலேருந்து தேவனை தேடுறீங்களா? உங்கள் ஆத்துமாவிலேருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார்னு பார்க்கணும். டைம் ஷெட்யூல் போட்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம், ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு டைம் ஷெட்யூல் போட்டு ஆண்டவரை தேடுறோமா? ஆண்டவரே, ஒரு நாளில் இவ்வளோ வேலை செய்கிறேன், இத்தனை மணி நேரம். நான் ஏற்கனவே முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், செக்ரட்டேரியட்டில் எல்லாம் பெரிய ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு லன்ச் டைமில் அவங்க வந்து ஜெபிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் அந்த அரை மணி நேரம் டிவோஷன் டைமில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க, இல்லை சாப்பிடாம கூட அவங்க டேபிளுக்கு போயிடுவாங்க. ஏன் அவங்கெல்லாம் ஆண்டவரை தேடணும்? அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காகவா? ஆத்துமாவிலேருந்து உங்களால் என்னால் ஏன் தேட முடியல? ஏன்னா நான் காத்திருக்கல, நான் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கவே இல்லை. நேரம் கொடுக்காம உங்கள் ஆத்துமாவில் தேவனை தேடவே முடியாது. எழுதி வேணால் வச்சுக்கோங்க நான் சொல்கிற வார்த்தையை. நீங்களும் நானும் எந்த அளவு ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்குறோம்? உட்கார்ந்துருக்கோமா? ஒரு 10 நிமிஷம் வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறோம்? 10 நிமிஷம் கூட இல்லை, என் கூட வாங்க ஆண்டவரே, ஆமீன், அவ்வளோதான், ஓடிடும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார்னு நினைக்கிறீங்களா? காத்திருக்கிற ஒரு அனுபவமே வரமாட்டேங்குது. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சிஸ்டர், எங்கள் பிரச்சனை எங்களுக்கு. யாருக்காவது பிரச்சனை இல்லாமல் இருக்குதா? யாருக்காவது பலவீனம் இல்லாமல் இருக்கிறதா? ஏன் நம்மளால் தேட முடியல? ஏன்னா உங்கள் ஆத்துமாவில் ஆண்டவர் இல்லை. இந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த ஆலயத்தை தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம், இந்த ஆலயத்தில் தேவன் உள்ளே இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? திறந்த உடனே கெட்ட வார்த்தை, எடுத்த உடனேயே என்ன பண்ணுறோம்? சினிமா பாட்டு, எடுத்த உடனே வீண் பேச்சு வருதா இல்லையா? எடுத்த உடனே பொறாமை, எரிச்சல், கோபம், இதுதான் நிறைஞ்சிருக்கு நம்ம ஆத்துமாவிலே தவிர தேவனுடைய பிரசன்னம் நம்மளை என்ன பண்ணலை? நிறைக்கவே இல்லை. அபிஷேகம் நம்மளை நிறைக்கவே இல்லை. காத்திருந்தால் தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் எத்தனை பேர் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்துருக்கிறீங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? என் வீட்டுக்குள்ளே போனாலே பிரச்சனை. ஏன் பிரச்சனை? உங்கள் ஆத்துமாவில் ஆண்டவருடைய பிரசனம் இல்லை. ஆண்டவருக்கு நீங்கள் காத்தில்லை. உள்ளே நான் வேலையிலேருந்து உள்ளே போனோடனே சண்டை. ஏன் சண்டை வருது? நீங்களும் நானும் காத்திருக்கலை, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கல. ரட்சிக்கப்படாத கணவர்மாரை வீட்டில் வச்சுருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் தெரியுமா? உங்களை நல்லா அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் அவங்க ரட்சிக்கப்படலை? நம்மளை நல்லா பார்த்துட்டே இருக்கிறாங்க. இது சும்மானாச்சும் ஆண்டவர்னு சொல்லுது, ஆனால் இதோட செயல்பாடெலாம் எப்படி இருக்குது? ஆண்டவருக்கே விரோதமாக தான் இருக்குது. ஏன் அவங்க ரட்சிக்கப்படலை? இதுதான் காரணம். உங்கள் ஆத்துமாவில் தேவனை தேடி அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, வேத வசனம் அப்படி தான் சொல்லுது, உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன பண்ணலை? வரலை. நம்மளால் யாரையுமே ஆதாயப்படுத்தி கொள்ளவும் முடியல. நம்ம திருச்சபையில் தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபைக்குள்ளே வந்து எத்தனை வருடம் ஆகுது? குறைஞ்சது 5 வருஷம் ஆகுதா? 7 வருஷம் ஆகுதா? 15 வருஷம் ஆகுதா? வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? திருச்சபைக்குள்ளார ஆத்துமாவில் ஒரு மாற்றம் இருக்கா? சிந்தையில் ஒரு மாற்றம் இருக்குதா? இருதயத்தில் மாறி இருக்கிறோமா? மாற்றம் இல்லாத வாழ்க்கையில் வைத்து கொண்டு நீங்கள் ஆண்டவரை தேடவே முடியாது. உங்கள் ஆத்துமா தேவனை தேடணும். பின்மாற்ற நிலைமை தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். அதன் மத்தியில் நாம் தேவனை எந்த அளவு தேடுகிறோம்? காத்திருக்க முடியலையே. தாவீது காத்திருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஆனால் எல்லா நாட்களிலும் நான் தேவாலயத்தை தங்கியிருப்பதையே நாடுகிறேன். அந்த வார்த்தை என்னை ரொம்ப அசைக்கும் ஒவ்வொரு நேரம்.
இந்த திருச்சபையை திறக்க நேரம் இல்லை அப்படின்னும் போது வீட்டில் உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணும்போது ஒரு தேவாலயத்துக்கு கூட நம்மளால் போக முடியல. ஒரு ராஜா, அவருக்கு இல்லாத வேலையா? அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போகிற நீங்களும் நானுமே அவ்வளோ சலிச்சிக்கிறோம் ஜெபிக்க, வேதம் வாசிக்க. அவ்வளோ ஐயோ நானே இப்போ தான் வந்தேன், நானே இவ்வளோ டயர்டாக இருக்கேன். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த டயர்டோடு உட்காந்து பாருங்கள், அது எங்கே போகுதுன்னே தெரியாது அந்த டயர்ட்னஸ். நான் நிறைய நேரம் உணர்ந்திருக்கேன். காலையிலேருந்து வேலை செய்கிற ஆண்டவரை, ஈவினிங் அப்போ தான் ஏதாவது ஒரு ஊழியம் இருக்கும் கரெக்டாக. அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் முழங்காலில் நிற்காமல் ஊழியத்துக்கெலாம் போய் செஞ்சிட முடியாது. உங்களுக்கு ஊழியம், அதனால் நீங்கள் ஓடுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு காத்திருக்க முடியல. காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைவாங்களாம். நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1லேருந்து 5வது வசனம் வரை வாசிக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம். இந்த ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும். மோசே தேவனுடைய பிள்ளையாய் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு பார்வோனின் அந்த அரண்மனையில் வளர்க்கப்பட்டான். அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஒரு கொலை செய்து விடுகிறார். கொலை செய்தது நிமித்தம் எகிப்து மன்னனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஓடி போயிடுறேன்னு ஓடி போயிடுறாரு. ஓடி போய் வனாந்தரத்தில் இருக்கும் போது நடக்கிற கதை தான் இது. தன்னுடைய மாமனாகி எத்ரோவின் வீட்டில் போய் என்ன பண்ணுறாரு, அடைக்கலமாக போகிறாரு. இவர் ஆடு மேய்க்க அனுப்புகிறாங்க. ஆடு மேய்க்கிறது தான் அவங்களுடைய பிரதான தொழில். அங்கே ஆடு மேய்ச்சிட்டே இருக்கிறார். இவருடைய முன்னாடி வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பு. ராணியோட பிள்ளையா என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக வளர்க்கப்படுறாரு. எல்லாம் இருந்தது. ஏசப்பாவை பற்றி நல்லா, அப்போ எகோவாவை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். ஏசுனா யாருன்னு தெரியும், அவர் எவ்வளோ நல்லவர்ன்றது என்ன பண்ணோம் அவருக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சதன் மத்தியில் அவர் செய்த கொலை நிமித்தம் ஓடி போயிட்டார். ஓடி போயிட்டு அதுக்கு அடுத்து நடக்கிற பிரச்சனை தான் இங்கே பாருங்கள். 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே அங்கே ஒரு முச்செடியை பார்க்குறாரு. முச்செடி என்ன பண்ணும், ஒரு நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா முச்செடி என்ன பண்ணும், எரிஞ்சு சாம்பலாக போயிடும். ஆனால் அந்த முச்செடி என்ன பண்ணலை, சாம்பலாகலை. அந்த இடத்துல எரியுது. தேவன் மோசையோடு என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். மோசேன்னு சொல்கிறாரு, சரி ஏதோ எரியுது, நம்ம மேலே போய் பார்க்கலான்னு சொல்லி கிட்ட போய் பார்க்குறாரு. அவர் அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாமா இல்லையா, ஐயோ நெருப்பு எரியுது, நம்ம ஏன் அங்கே போய் நிற்கணும், நம்ம போயிடலான்னு போயிருக்கலாமே. ஆனால் அவர் போவே இல்லை. நின்று அந்த இடத்து மேலே ஏறி, கொஞ்சம் பிரயாசம்தான், மலை மேலே எரியுது. சரின்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு, நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதுமாய் வாசிச்சு பாருங்கள், நேரம் இல்லை அதனால் நான் சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன். மேலே ஏறி போகிறாரு. போய் பார்க்குறாரு. அந்த முச்செடியிலேருந்து ஆண்டவர் அவரோடு என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சியை கலட்டி போட்டுட்டு என்ன பண்ணு, வந்து நில்லு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஒரு மனுஷன் காற்று இல்லாமல் ஆண்டவர் அவனோடு பேசுவாரா? கண்டிப்பாக பேச மாட்டார். அன்றாடம் ஆடு மேய்ச்சாலும் மோசே என்ன பண்ணார், ஆண்டவரோட உறவாடிக்கிட்டே இருந்தார். அதனால தான் அந்த இருதயத்தை ஆண்டவர் விடவே இல்லை. தெரிந்து கொண்ட தெரிந்தெடுப்பை ஆண்டவர் நிறைவேற்றணும்னா மோசேவை திரும்பி பிடிக்கணும். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இந்த ஜனத்தை வெளியில் கொண்டு வரணும்னா யாரை பிடிக்கணும், மோசேவை தான் பிடிக்க முடியும். ஏன் ஆரோனை அனுப்பிச்சிருக்கலாம்ல ஆண்டவர், ஏன் ஆரோனை அனுப்பலை? மோசேவை ஏன் அனுப்புனார்னா, ராஜா எப்படிப்பட்டவன், அரண்மனை எப்படி, எல்லாமே யாருக்கு தெரியும், மோசேக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் அவன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். எப்போ, அவருக்கு காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்தில் பிரயாசப்பட்டு மேலே ஏறி போய் அவருடைய வார்த்தையை கேட்குறான். அப்போ தான் ஆண்டவர் அவனோட பேசுகிறாரு. நான் உன் கூட இருக்கிறேன், ஆரோன் உன்னுடைய வாயாக இருப்பான், நீ போய் என் ஜனத்தை திருப்பி கொண்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த கதையெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். திரும்பி நான் வாசிக்க நேரம் கொடுக்கல. காத்திருக்கும் போது தான் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரேன், அப்படியே வேகம் வந்து உட்காந்து பாருங்களேன், உங்களுக்கு எதுவுமே புரியாது, ஆராதனையே ஓடாது. எழுதி வேணால் நீங்கள் வச்சுட்டு வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள்.
நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணாமல் நீங்கள் ஆராதனைக்கு உள்ளே வந்தீங்கன்னா பாட்டும் வராது, கொட்டாய் தான் வந்துக்கிட்டே இருக்கும். பாட்டே வராது, தூக்கம்தான் வரும். உங்களுக்கு சொல்லப்படுகிற எந்த வசனமும் உள்ளே போகாது, இப்பயே உள்ளே போகாது. ஏன்னா வீட்டுக்கு நீங்கள் படிக்கட்டு இறங்கும் போதே என்ன பண்ணுறோம், பல விதமான சிந்தை, இதை எல்லாத்தையும் போட்டு அலக்கழிச்சிட்டு அப்படியே இறங்கி போயிடுவோம். எந்த வசனமும் நமக்குள்ளே இருக்காது. மோசே ஆண்டவருக்காய் காத்திருந்தார், ஆண்டவர் அவரோடு பேசினார். நீங்களும் நானும் காத்திருக்கல, ஆண்டவர் நல்லவரானே தெரியல. எனக்கு மாத்திரம் இது நடக்க மாட்டுது ஆண்டவரே, எனக்கு மாத்திரம் இது முடியல ஆண்டவரே. ஏன் முடியல? நீங்களும் நானும் காத்திருக்கல, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காராதனால தான், உங்கள் ஆத்துமா தேவனில் பலப்படாதனால தான் சின்ன சின்ன சோதனையிலலாம் நம்ம கீழே விழுந்துடுறோம். சின்ன சின்ன விஷயத்துலலாம் கீழே விழுந்துடுறோம். சின்ன சின்ன விஷயந்தான். நம்ம யோசிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் வாசிக்கலாம். சொல்லப்படவும் கூடாது. அடுத்து வாசிங்க. வம்பும். ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். உங்கள் ஆத்துமாவில் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பலப்படலைன்னா இதெல்லாம் உள்ளே இருக்குமா? வம்பு விட்றதே இல்லை. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போய் சண்டை இழுக்காமல் விட்றதில்ல, சண்டை இழுத்துட்டு தான் வர்றது. அடுத்து புத்தியீனமான பேச்சு. எங்கே என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது, என்ன சொல்கிறோன்னே தெரில. அப்புறம் உட்காந்து ஐயோ நம்ம இந்த வார்த்தை சொல்லிட்டோமோ அப்படின்னு நிதானிக்காமல் என்ன பண்ணிடுறோம், பேசிடுறோம். சின்ன சின்ன விஷயம், யாரை என்ன பேசுகிறோன்னே பேசுகிறது தெரியல. நீங்கள் காத்திருக்கல, ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரலன்னா வீண் பிரச்சனை தான் உங்களுக்கு வரும், வீண் போராட்டம் தான் வரும், வீண் காரியங்கள் தான் உங்களை சூழ்ந்துருக்கும். தேவையில்லாத சண்டை வரும் வீட்டுக்குள்ளார. நீங்கள் ஆண்டவரை தேடி பாருங்கள், எப்படியும் சமாதானத்தை காத்துக்கொள்ளுவோம். அவங்க பேசினா பேசட்டும், நம்ம அமைதியாக இருக்கலாம்னு சொல்லி அமைதியை காத்துக்கொள்ளுவோம். அடுத்து பரியாசம். ஈஸியாக மற்றவங்கள டீஸ் பண்ணிடுறோம், மற்றவங்கள கிண்டல் பண்ணுறோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம யோசிக்கிறோம், ஆனால் இதுவுமே பாவம்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம எத்தனை பேர் நிதானிக்கிறீங்கன்னு தெரியல. கிண்டல் பண்ணுறது எவ்வளோ பெரிய பாவம் பார்த்துக்கோங்க. தெரியாமல் ஒருத்தரை டீஸ் பண்ணிடுறோம், தெரியாமல் ஒருத்தரை என்ன பண்ணுறோம், அறியாமையே சொல்லிடுறோம். அதெல்லாம் பாவத்தோட லிஸ்ட்டில் லைனாக வந்துகிட்டே இருக்குது. சிந்தையில் கரெக்டாகிடுறோம். நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கல, காத்திருக்கல, உங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால் ஈஸியாக உங்கள் சிந்தைக்குள்ளே பிசாசு பூந்துருவான், ஈஸியாக உங்களை பலவீனப்படுத்திடுவான். உங்களை எந்த இடத்துல தட்டினா நீங்கள் விழுவீங்கன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும், மறந்து போயிடாதீங்க. நீங்களும் நானும் எதில் பலவீனமானவங்கன்னு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். பிசாசே வந்து நிற்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளே நம்ம காரியத்தில் விழுந்துருவோம். ஆண்டவர் தான் நம்மளை விழாமல் பாதுகாக்கிறவர். உங்கள் ஆத்துமா பாதுகாக்கப்படணுமா? ஆண்டவரை தேடுங்க. உங்கள் ஆத்துமா தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கணுமா? ஆண்டவரை தேடுங்க. அதுதான் ரொம்ப கடினம், அதுதான் ரொம்ப கஷ்டம். மோசே அங்கேருந்து ஓடி வந்தவொடனே விட்டுருக்கலாமே, திருப்பி ஆண்டவரை தேடாமே இருந்திருக்கலாமே. இன்றைக்கும் மோசே ஆண்டவரே அடக்கம் பண்ணாராம் அவருடைய இறப்பை. எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங் பாருங்கள். சில பேரோட இறப்பு ரொம்ப சமாதானமான மரணம், சில பேரோடது எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப பயத்தோடையே இருக்கும். இது எப்படி நடக்குமோ. ஏன் அதெல்லாம்? அந்த ஆத்துமா ஆண்டவரை தேடவே இல்லை. வாய் தான் சொல்லுது நான் ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவருக்குள்ளே காத்திருக்கிறேன், கோயிலுக்கு வரேன், ஞானசானம் எடுத்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவரை தேடுறீங்க, எல்லாம் செய்கிறேன்றீங்க, ஆனால் உங்கள் ஆத்துமா ஆண்டவரை விட்டு வெகு தூரமாக இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் நல்லவர்னு சொல்லவே முடியல. எப்பயும் ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் சொல்கிறோம்? உங்கள் ஆத்துமாவில் தேவனை தேடவே முடியல. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் வாசிங்க. நமக்கு நல்லா தெரியும். அண்ணால் என்ன பண்ணாங்க? பால் மறந்த உடனே
சாமுவேலை கொண்டு வந்து தேவாலயத்தில் விட்டாங்க. சாமுவேல் ரொம்ப சின்ன பிள்ளை, அப்படின்னா பால் மறந்த பிள்ளைன்னா ஒரு 4 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 4-5 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் ஏசப்பா கூப்பிடுறது? ஏலிக்கிட்ட போய் சொல்கிறான், ஐயா நீங்கள் கூப்பிட்டீங்களா? அவர் தான் அங்கே ஆசாரியனாக இருக்கிற ஒரு மனுஷன். நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோன்னு சொல்கிறாரு. 3 தடவை சாமுவேலே சாமுவேலேன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்போ ஏலி புரிஞ்சுக்கிட்டாரு, யார்கிட்ட பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. சின்ன பிள்ளை. ஆண்டவர் ஏன் பிள்ளைகளை ஏன் திரும்ப விரும்புகிறாரு? இப்போ இருக்க பிள்ளைங்களெல்லாம் விரும்ப மாட்டார், கண்டிப்பாக விரும்பவே மாட்டார். நெத்தானி நெத்தானி நெத்தானின்னு கூப்பிட்றதுக்குள்ளே எனக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. இப்போ ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்படுவார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் சாமுவேல் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட். அதனால தான் எல்லா தேசத்துக்கும் அவனை என்ன பண்ணாராம், நியாயாதிபதியாக வச்சாராம். 3வது குறத்தில் அந்த ஏலி சொன்னோன்னே கேட்டார். ஓகே சொல்லுங்கள் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் சொல்லிட்டார். நம்ம கேட்போம்மா? நமக்கு அந்த சத்தம்லாம் என்னன்னே தெரியலையே. ஆண்டவர் சத்தம் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? கேட்டவர்கள் பாக்கியவான்கள். சத்தத்தை கேட்க முடியுதா? என்னமோ சொல்கிறீங்க சிஸ்டர், எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சின்ன பிள்ளை தான், அவன் இருதயம் எவ்வளோ பியூராக இருந்தா ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அவன்கிட்ட பேசணுன்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. மோசையாவது பெரியவர், 40 வயசுக்கிட்ட. ஆனால் சாமுவேல் அப்படியே ஆப்போசிட், 4 வயசு. உங்கள் இருதயங்கள் சிறு பிள்ளைகளை போல மாற்றுங்க, உங்கள் ஆத்மாவில் ஆண்டவர் நிற்பார். உங்கள் ஆத்மாவை என்ன பண்ணுவார்? அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தையினால் நிரப்பிக்கிட்டே இருப்பார். நம்மளால் அப்படி தான் மாற முடியல. யாரை போல? சாமுவேலை போல. கூப்பிட்ட குரல் ஆண்டவர் கூப்பிட்றாரா பிசாசு கூப்பிடுதானே தெரியல நமக்கு. சில வேளையில் ஆண்டவரே பிசாசுன்ற கூட்டமும் இருக்குது. ஐயோ இது என்னை பிசாசு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது, ஆண்டவர் கூப்பிட்றது கூட தெரியல. நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். ஏன் நமக்கு நிதானிக்க தெரில? நம்ம ஆண்டவர் சத்தத்தை கேட்கவே இல்லை, அதனால் நமக்கு தெரியல. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் அந்த ஆத்துமாவில் தேவன் வெளிப்படுவார். சாமுவேல் சின்ன பிள்ளைன்னு ஒதுக்கிலாம் வைக்கல, அவரை கொண்டு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யணுன்னு தான் அவன்கிட்ட போய் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பெரிய விஷயங்களை அவரோடு பேசினாராம். அந்த அதிகாரம் முழுவதுமாய் வாசிச்சு பாருங்க வீடுகளில் போய். உங்களே என்னை குறித்து தேவன் நிறைய திட்டம் வைத்திருக்கிறார். நான் இத்தனை வருஷம் வரேன், என்ன செஞ்சுருக்கோம் ஆண்டவருக்காக? காணிக்கை கொடுத்தா போதுமா? காணிக்கை கொடுத்துட்றேன்ப்பா, என்னை ஆளை விட்டா போதும், எஸ்கேப் ஆயிடணும்ப்பா, போதுமா? அது வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுத்து பாருங்க, அப்போ தான் என்ன பண்ணுவார். ஏன்னா எல்லாரும் என்னை பார்க்குறீங்க, வசனமே தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் தான் சொல்லணும். இனிமேட்டுக்கு நான் பேசிக்கிட்டே போகிறதில்ல, கேள்வி பதில் தான் பிரசங்கமே. வேத வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு சோதிக்கிறது எதில் சோதித்து பாருங்கள், ஆண்டவரை கொடுங்க, அப்போ என்னை சோதிச்சு பாருங்கள், நான் எப்படி உங்களுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு எங்கேயா வேதம் சொல்லுதா? கண்டிப்பாக சொல்லவே இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணாலாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பார். நான் கொடுத்துட்டேன்ப்பா, முடிஞ்சிச்சுப்பா. ஒரு நாளும் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவரை திருப்திப்படுத்தவே முடியாது. சில பேர் அப்படி இருக்கிறோம் ஆத்துமாவில். நீங்களே ஒரு பேலன்ஸ்டான இதில் இருக்கிறீங்க, கொடுத்தா போதும், ஆண்டவருக்கு இது செஞ்சிட்டோம்ப்பா, முடிஞ்சுப்பா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருவார். தப்பு கணக்கெலாம் போடாதீங்க. நீங்கள் போடுற கணக்குக்கெலாம் ஆண்டவர் ஒரு நாளும் கிட்ட வந்து நிற்க மாட்டார். அவர் என்ன திட்டம் வச்சுருக்கிறாரோ அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் அதுக்கு என்ன பண்ணுங்க, என்னை ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்க, அதன்படி நடக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்கள். நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம். இதை செஞ்சுட்டா முடிஞ்சு என் வேலை. கோயிலில் நானும் ஒரு அங்கத்தினர், நானும் முடித்தேன். சிஎஸ்ஐக்காரவங்க போய் பாருங்கள், நேற்று தினத்தில் 9:45 அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறாங்க, ஊரே அலறுது. நம்ம நல்லா தூங்குகிறோம் 9:45. திருச்சபையில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் நினச்ச வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டணும்னு. சிஎஸ்ஐ திருச்சபையில் பெண்களாக இணைந்து ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணுறாங்க.
எல்லாம் எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான். அவங்களால தான் சிஸ்டர் வர முடியும், எங்களாலலாம் வர முடியுமா? இந்த வாலிபத்திலேயே உங்களால் சாமுவேலை போல் தேட முடியலன்னா எப்போ தேடுவீங்க? 80 வயசில் தேடிடுவீங்களா? இல்லை 60 வயசில் தேடுவீங்களா? அப்போல்லாம் ஆண்டவருக்கு பாபாய் சொல்லி நல்லா தூங்குவீங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ சத்தமாக பாடல் பாடி தேவனை ஆராதிக்கிறாங்க. ஏன் அவங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிங்களா? எல்லாம் நல்ல ஆஃபீஸர்ஸாக இருக்கிறவங்க, நல்ல டீச்சரு, பிரின்ஸ்பலாக இருக்கிறவங்க, அவங்களாம் ஜெபிக்கணும்னு என்ன வேலை இருக்குது? அவங்களாம் ஏன் வந்து ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கணும்? ஏன் நம்மளை மாதிரி வேலையாட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க உலகத்தில். எனி டைம் 24 ஹவர்ஸும் வேலை செய்ய முடியும் நம்மளால். ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் தான் நம்மளால் காத்திருக்க முடியல. ஆண்டவருக்கு தான் நேரத்தை ஒப்பு கொடுக்கவே முடியல. காத்திருக்கிறது எவ்வளோ அருமைன்றத ஒரு அரை மணி நேரம் அமைதியில் ஆண்டவரை என்னோடு பேசுங்க. ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, என் கூட இடைப்படுங்க ஆண்டவரேன்னு உட்காந்து பாருங்கள். ஒரு ஆட்டோக்காரர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆட்டோ ஓட்டுறவங்க தான். ஒரு மணி லன்ச் பிரேக் அப்போ அவர் சாப்பிடக்கூட இல்லை. பாரிஸில் செம்ம வெயில், ஓரமாக ஆட்டோவை நிறுத்திட்டு பைல் படிச்சிட்ருக்காரு. பாரிஸில் வண்டியை நிறுத்த முடியாது முதல்ல, அந்த ஜேக்கப் அண்ட் கோ அந்த ஓரத்தில். ஏன் அவங்களாம் ஆண்டவரை தேடணும்? ஏன் காத்திருக்கணும்? ஆட்டோ தானே ஓட்டுறாங்க, ஏன் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும்? அவங்கெல்லாம் பாக்கியவான்கள் சிஸ்டர், நாங்கள்லாம் இப்படி இருக்கோம் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க. உங்கள் ஆத்துமாவில் எப்போ தான் பலன் அடைவீங்க? சின்ன விஷயத்துக்கு ஏன் சோர்ந்து போகிறீங்க? உங்கள் ஆத்துமாவில் பலன் இல்லை. சின்ன ஒரு சண்டைக்கே சோர்ந்து போயிடுறோம், சின்ன ஒரு வார்த்தைக்கே சோர்ந்து போயிடுறோம். யாராவது பேசுனா எனக்கு எப்படி கோவம் வரும்னு சர்ச்சு முடிஞ்சோன்னு பாஸ்டரை கேட்டு பாருங்கள். ஒரு வார்த்தையை விடவே மாட்டேன். 12 வருஷம் இல்லை 20 வருஷம் கழித்து கேட்டாலும் சொல்லுவேன், என்னை இந்த வார்த்தை சொன்னீங்களே, இந்த நேரத்தில் சொன்னீங்களே, இந்த நாளில் சொன்னீங்களேன்னு சொல்லுவேன். என்னைக்கு ஆண்டவரை சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சனோ, எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை சொன்னாலும் அது என் காதில் விழறதே இல்லை. ஏன் நமக்கு சின்ன விஷயத்துலேயே கரப்டாகி உட்கார்றோம்? உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் இல்லை, உங்கள் ஆத்துமா ஆண்டவருக்குள்ளே நிலைப்படவே இல்லை. அதுக்குள்ளே அவருக்குள்ளே நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா, அவருக்குள்ளே காத்திருந்து அவருக்குள்ளே இன்னுமா அவருடைய பிரசன்னத்தை கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் எல்லாவற்றையும் போராடி மேலே ஜெயிச்சு வருவீங்க. இன்னும் நம்ம அந்த போராட்டத்துக்குள்ளேயே டம்ப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இது நடக்கலை, இது முடியல, இதுலேயே தான் நான் இருக்கிறேன், இந்த பலவீனம் என்னை விடவே மாட்டேங்குது. ஏன் விட மாட்டுது? நீங்களும் நானும் ஆண்டவருக்கு காத்திருக்கல, நேரத்தை கொடுக்கவே இல்லை. ஃபோனுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், டிவியில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு புது படம், இப்போல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் தேவையில்லை, எல்லாம் புது படமும் டிவிலேயே போடுறாங்களாம். நல்ல வேலை எங்கள் வீட்டில் டிவி இல்லை, அதிலே பார்த்துக்கிறோம். பாஸ்ட்டு போனால் என்ன, போகலன்னா என்ன, பாஸ்ட்டு வந்தாலும் சினிமா ஓடுது ஒவ்வொரு வீட்டில். நீங்கள் அப்போ பாஸ்ட்டுக்கே இவ்வளோ மரியாதைன்னா அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்போம் நம்ம? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாடகம் ஒரு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாமான்னு சொல்லிட்டாங்க பாஸ்ட். ஏன்னா உங்களுக்கு சிஸ்டர் வந்து இதெல்லாம் நோட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் போய் ப்ரைஸ்லாட் சிஸ்டர், நான் உட்காருங்க சிஸ்டர்ன்ட்டு அவங்க டிவியே பார்த்துட்டு இருக்காங்க. நான் எதுக்கு போனன்றதே மறந்துட்டேன். நான் கொஞ்ச நேரம் நானும் அதையே பார்க்குறேன். இதில் என்ன புரியுது? இவங்க வயசானவங்க, அந்த அம்மா அதையே பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கன்ட்டாங்க. எவ்வளோ ஒரு அருமையான தாயார். நம்ம எவ்வளோ அழகாக ஆண்டவர் காத்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் மாத்திரம் அந்த ஒவ்வொரு பைபிள் சொல்லும், நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே எந்த அளவு இருக்கிறோன்னு சொல்லி அப்படியே தட்டி தூசியை தள்ளி, அப்புறம் இல்லை இப்போல்லாம் உஷாராக இருக்காங்க, பேக்கில் வச்சு, பேகு தான் அழுக்காக இருக்குது, பைபிள் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. உங்கள் பைபிள் சொல்லும் நீங்கள் யாருன்னு. ஒவ்வொருத்தருக்கு பைபிளில் ஃப்ரண்ட் பேஜே காணோம், அடுத்து 4 பேஜ் என்ன சாப்பிட்டுச்சுன்னே தெரில. அப்படி தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும், மறந்து போயிடாதீங்க.
ஆண்டவரை தேடுங்க, காத்துருங்க. அப்படியே சமூகத்தை நாடவே முடியலன்னா எப்படி இதிலெல்லாம் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க முடியும்? ஆண்டவர் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறவராக இருந்தால் நம்மள எத்தனை பேர் வாழ்வோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தினம் கோயிலுக்கு கரெக்டாக வரணும், தினம் ஜெபிக்கணும், தினம் வேதம் வாசிக்கணும். இதிலெல்லாம் பர்ஃபெக்ஷனை ஆண்டவர் எதிர்பார்த்தா என்ன ஆகும்? ஒருத்தர் இன்க்ளூடிங் மீ, நான் கூட கோயிலில் உட்கார முடியாது. ஆண்டோடைய சமூகத்தை காத்துருங்க, அவரை வாஞ்சிங்க, அவருடைய சமூகத்தில் நிலை நிற்க எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லுங்கள். என் ஆத்துமாவை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளனா பெற்றுக்கொள்கிறதுக்கு தீவிரிங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை எல்லா தீமையிலிருந்து விளக்க முடியும். உங்கள் சிந்தையை, உங்கள் இருதையை, உங்கள் ஆத்துமாவெல்லாம் இதில் தான் விளக்குவார். யார் தான் விளக்க முடியும்? என்னமோ சொல்கிறீங்க போங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்படியா? அப்படி தான் எல்லாரும் என்னை பார்க்குறீங்க வினோதமாக. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 19வது அதிகாரம் 2வது வசனம். நான்காவது வசனத்தையும் வாசிங்க. சகையை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் எப்படிப்பட்டவரோன்னு ஓடுறான் முன்னாடி. இப்போ ஆண்டவர் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் ஓடி வருவோம் அவரை பார்க்க? அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க. ஐயோயோ மாட்டினோன்னா என்ன பண்ணுவாரோ தெரில, வேணாம்ப்பான்ட்டு அப்படியே தெரிச்சு ஓடி போயிடுவோம் நம்ம. ஆமாவா இல்லையா? ஆனால் அவன் பாவியாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக இந்த வசனத்தில் பாருங்களேன், 7வது வசனத்தில், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அவன் பாவின்னு ஊருக்கே தெரியுது, ஆனாலும் தேவன் அவர் என்ன பண்ணலை, விடலை. இவர் எப்படிப்பட்டவர், இவர் எப்படி, எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்களே, நம்ம பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஓடி போகிறார். இவரும் யார் இருக்கிறாரு? டேக்ஸ் கலெக்டராக இருக்கிறார். இந்த மனுஷன் நினச்சா ஆண்டவரை தேடணும்னு அவசியமே இல்லை. அதுவும் அந்த மரம் பார்த்திங்கன்னா காட்டுத்தீ மரம் முழுசும் முட்களால் நிறைஞ்சிருக்குமா, சின்ன சின்ன முள்ளால் இருக்குமா. அது மத்தியில் பரவாயில்ல, போராட்டம் வந்தால் என்ன, பிரச்சனை வந்தால் என்ன, வலி வந்தால் என்னான்ட்டு ஏறுறாரு. ரொம்ப குள்ளமாக இருந்ததுனால எல்லாரும் ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா எப்படி தெரியும்னு. என்னைக்காவது ஆண்டவரை தேடணும், ஓடணும், வாஞ்சிக்கணும்னு சொல்லி நம்ம இருதயம் தேடுதா? தேட முடியுதா நம்மளால்? இந்த மனுஷன் தேடி ஓடுறாரு. தேடுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களை தேடுறதுக்கு தான்ப்பா என் இருதயம் வரவே மாட்டேங்குது, உங்கள் சமூகத்தில் உட்காரதான்ப்பா என் இருதயம் வரமாட்டுது, அதை திருப்புங்க. அந்த இருதயத்தை இந்த உலகத்தின் காரியத்துலேருந்து திருப்புங்கன்னு கேளுங்க. இந்த மனுஷன் நினச்சிருந்தா தேடணும்னு அவசியமே இல்லை, ஆனால் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்குறாரு, போய் பார்க்கணுன்னு ஓடுறாரு. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, 5வது வசனம் பாருங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது ஆண்டவரே அவர் பக்கத்தில் வந்து நின்று கூப்பிடுறார், சகையவே கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கூப்பிட்டாதான் உங்ககிட்ட வருவார். எங்கள் ஆண்டவர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவரை மாதிரி ஒரு ஜென்யூனான பர்சன் நீங்கள் பார்க்கவே முடியாது. பிசாசு தான் அப்படியே வந்து டக்குன்னு வந்து உட்காந்துருவான். என் ஆண்டவர் அப்படி இல்லை, கூப்பிட்டாதான் வருவார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கூப்பிடாம உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. சகேயு கூப்பிட்டாரு, தேடினார், அதனால தான் அந்த இடத்துக்கு ஆண்டவரே வந்து கூப்பிடுறாரு. சகேயுவே கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கி உன் வீட்டில் என்ன பண்ணுறேன். உன்னையே பார்க்கணுன்னு நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிருக்கலாம்ல ஆண்டவர். அந்த இருதயத்தை பார்த்ததுனால தான் உன் வீட்டுக்குள்ளே வரேன்றாரு. நம்மெல்லாம் ஆண்டவரை நம்ம வீட்டுக்குள்ளேயே சேர்க்கறதில்ல. வீட்டுக்குள்ளே சேர்த்தா எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரிஞ்சிருமே. ஆமாம் தானே? வீட்டுக்குள்ளேயே சேர்க்கறதில்ல நிறைய பேர் ஆண்டவரை. வேணாம் ஆண்டவரே, நீங்கள் கோயிலோடு இருங்க ஆண்டவரே, சர்ச்சு முடிஞ்சு போச்சு, ஆமே நல்லேலூயா, போதும் ஏசப்பா சர்ச்சோட. வீட்டுக்குள்ளே அங்கே வேறு அப்பா, ஏதோ ஒரு அப்பா இருக்குது. அதனால தான் உங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனதில்லை, பிரிவினை எல்லாம் ஏன் வருது? ஆண்டவர் இல்லை. உங்கள் ஆத்துமாவில் ஆண்டவர் இருந்தால் அங்கே ஆண்டவர் இருப்பார்.
வீட்டுக்குள்ளார. நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லிட்டாரு. இந்த ஆலயத்தை நம்ம எந்த அளவு பரிசுத்தப்படுத்துகிறோம், எந்த அளவு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறோம்? ரொம்ப கஷ்டம். இந்த ஆலயத்தை குறித்து தேவன் கணக்கு கேட்பார். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவனே கெடுப்பாராம். நீங்கள் தான் அந்த ஆலயம். நீங்கள் அந்த ஆலயத்தை ஆண்டவருக்கு நேரே ஒப்பு கொடுக்கல, உங்கள் ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால், நீங்கள் கெடுப்பீங்கன்னு சொன்னால் அந்த ஆத்துமாவுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் தான் உத்தரவாதம். மறந்து போகாதீங்க. உங்கள் ஆலயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் ஆலயத்தை தேவன் வாசம் பண்ணுகிற இடமா வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம். காத்திருந்தா தானே ஆண்டவர் அசைவாடுவார் உங்கள் இருதயத்தில், உங்கள் சிந்தையில், உங்கள் ஆத்துமாவில். நம்ம காத்திருக்கிறதே இல்லையே. இந்த சகையு தேவனுக்கு நல்ல ஒரு நேரத்தை கொடுத்தாராம். நம்ம நேரத்தை கொடுக்குறோமா? இந்த இடத்த பாருங்கள். அதே 8வது வசனத்தில், என் ஆசைகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஒருத்தரோட இருதயத்தில் ஆண்டவர் வருவார்னா அந்த இடத்துல பாவத்தை கண்டித்து உணர்த்துறாரு. அவர் இதுவரை செய்த தவற மன்னிப்பு கேட்டு, நான் இதில் 4 தனியாக திருப்பி கொடுக்குறேன், நான் வச்சுருக்கிற ஆசையை விற்று கொடுத்துட்றேன்ப்பான்னு சொல்கிறாரு. நீ உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே ஆண்டவர் உள்ளே வராதனால தான் இது பாவம்னே நமக்கு தெரியல. அதனால தான் முன்னாடியே எடுத்து சொன்னேன். பொருளாசை, வீண் பேச்சு, இச்சகமான வார்த்தைகள், இதெல்லாம் ஈஸியாக நம்ம வாயில் வருது. டபுள் மீனிங் பேசுகிற பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. பேசுகிற இடத்துல நிற்கவே நிற்காதீங்க. உங்கள் ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ளே காத்துக்கொள்ளுங்க. அந்த ஆத்துமாவை அவர் என்ன பண்ணுறாரு? ஒப்பு கொடுக்குறாரு. ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் செய்த தவறு, நான் என்ன பண்ணுறேன், என் ஆசையை கொடுத்துட்றேன், நான் செய்ததெல்லாம் தவறை ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறாரு. நம்மளால் ஒப்பு கொடுக்க முடியுதா? ஒரு நாளும் நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்மளை ஒப்பு கொடுக்க முடியல. அதே வசனங்களை பாருங்கள். நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டாலான், நாளத்தனையாக திரும்பி கொடுக்கிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு, இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டப்பான்னு அவரை சொன்னாரா, வீட்டை சொன்னாரா? ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த வீடே ரட்சிக்கப்பட்டுச்சு. உங்கள் நிமித்தம் அந்த வீடே ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இன்னும் உங்கள் வீட்டு கணவர் ரட்சிக்கப்படலைன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதற்கு பிரச்சனையான ஆளும் நீங்கள் தான். உங்கள் கணவரா உங்கள் வீட்டில் இருக்கிற யார் ரட்சிக்கப்படலான்னாலும் அதற்கு காரணம் நீங்கள் தான். மறந்து போகாதீங்க. உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவரே, இதுவரை உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கலை, தேடலை, வாஞ்சிக்கலை, இனியாவது நான் காத்திருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் நிமித்தம் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ஆண்டவரை தேடுறேன், ஓடுறேன். ஆனால் தவறான காரியங்கள் செய்யும்போது இது சாபம், இது பாவம், இது இச்சையான காரியனே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதன் நிமித்தம் தான் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் வறுமை, கடன் மாறவே இல்லை. ஏன் மாறலை? நீங்களும் நானும் செய்கிற குற்றம் இதுதானே நிதானிக்க தெரியல. வாங்கின கடனை திருப்பி கொடுங்க. இது எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? என்னடா சிஸ்டர் இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களா, அதை ஜாக்கிரதையாய் திரும்ப கொடுத்து பாருங்கள். அடுத்த தடவை நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. சில பேரோட ஆசீர்வாதத்துக்கு நம்ம தான் தடையாக இருக்கோம், நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்மளே தான் தடையாக இருக்கிறோம். எல்லாம் தருவோம் போன்னு சொல்லிடுறோம். இவன் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா? அவர் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. ஆனாலும் நான் வாங்கினவங்கக்கிட்ட என்ன பண்ணிடுறேன், நாளை தனியாக திருப்பி கொடுக்குறேன். நமக்கு அந்த சின்ன விஷயமே வரமாட்டேங்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. பேர் என்னது? கிறிஸ்தவங்க. வட்டிக்கு வாங்குறதுல முதன்மை யார்? ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார், மறந்து போயிடாதீங்க. ஒரு இடத்துல நீங்கள் கடன் வாங்கினீங்களா, கண்டிப்பாய் முடிஞ்ச அளவு அவங்க வட்டி கேட்டாங்கன்னா வட்டியோடு திருப்பி கொடுங்க. தவறு உங்கள் மேலே தான். அதில் வருகிற சாபத்தை வாங்கி வச்சுக்காதீங்க. அது சாபம். நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி தானே அவங்ககிட்ட காசு வாங்குகிறோம். ஆனால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியல, திருப்பி செலுத்த முடியலன்னா அதுவும் பாவம். வேதம் அதை தான் சொல்லுது. தேவனுடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருங்க. சின்ன சின்ன விஷயந்தான் இது எல்லாமே. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறீங்க. 7 ஜென்ரேஷனுக்கு அந்த காரியங்கள் அந்த பிள்ளைகள் தலைமையில் நிற்குமா? அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? கடன் வாங்கினது அம்மாவா
பிள்ளையா? அப்பாவா பிள்ளையா? நீங்கள் வாங்கிட்டு அந்த பிள்ளைகள் மேலே சாபத்தை வைக்காதீங்க. நம் பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போங்க. தேவனுடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையாயிருங்க. கடைசியாய் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணுமா? தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க. உங்கள் வீட்டுக்கு பலன் வேணும். உங்கள் வீட்டில் உள்ள வறுமை மாறணும், தரித்திரம் மாறணும்னா நீங்கள் உங்களுடைய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்கள்? ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆத்துமாவை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதுவரை தவறு செஞ்ச ஆண்டவரை என்னை மன்னிங்க, இனிமேல் நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி சகை போல் ஒப்பு கொடுக்க தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உண்மையான மனமாற்றம். அதுதான் உண்மையான தேவனுடைய பட்சமாய் திரும்புறது. இவ்வளோ சத்தியத்தை கேட்டோம் நீங்கள் இப்படியே இருப்பீங்கன்னா நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். கடைசி நாட்களில் கைவிடப்பட்டவர்களாய் நீங்கள் இத்தனை வருஷம் தேவனை தேடி ஓடி வந்து அவருடைய சமூகத்தை நாடி வந்து எந்த பிரயோஜனமுமே இல்லை. உங்களை கேள்வி கேட்குறவர், உங்களுக்கான நீதியை நடப்பிக்கிறவர் யார்? நானா? நான் உங்கள் முகத்தை தான் பார்க்குறேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்கள் இருதயத்தை பார்த்துட்ருக்கிறாரு. அந்த இருதயத்தை உண்மையாய் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. முழுவதுமாய் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அறகுறையா கொஞ்சம் உலகத்துக்கு, கொஞ்சம் என் ஃபேமிலிக்கு, கொஞ்சம் அப்புறம் ஆண்டவர் வந்தால் போதும், அப்படி இல்லை. சகைவு போல் முழுவதுமாய் கொடுங்க. முழுவதுமாய் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுங்க. ஆத்துமாவில் மாற்றத்தை தேவன் நமக்கு தந்தருளுவார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் காத்திருக்க முடியல, என் ஆத்துமாவில் பலன் அடைய முடியல, கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னே என்னால் ருசிக்க முடியல. ஏன் ருசிக்க முடியல? என் ஆத்துமாவில் பலன் அடையவே முடியல. ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் ஆத்துமாவில் நான் பலன் அடைய, உம்மை தேட, உம்மை வாஞ்சிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, சாமுவேலை போல் நீங்கள் கூப்பிட்ட உடனே நாங்கள் ஆண்டவரே பதில் கொடுக்குறவங்களா இருக்கணுமே. நீங்கள் கூப்பிடுறதுக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய், அதற்கு பாத்திரவான்களாய் இருக்கணுமே. இந்த பூமியின் காரியங்களை பார்த்துட்டே இருக்கிறோம்ப்பா. நாங்கள் இந்த பூமியில் உள்ள மனுஷனுடைய பேச்சை கேட்டுகிட்டே இருக்கிறோம். குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை தான்ப்பா பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கள் ஆத்துமாவை முழுவதுமாக நம்முடைய சமூகத்தில் கொடுக்க முடியலப்பா. ஆண்டவரே, இன்னுமா உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரே, தாவீதை போல உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்கள் ஆத்துமாவில் ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறீங்க, ஒரு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறீங்க. அதற்கு பங்குள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. சாமுவேலை போல ஒரு பிள்ளையின் இருதயமாக எங்களை மாற்றுங்கப்பா. கசப்புகள், வைராக்கியங்களை மாற பண்ணுங்க. நீங்கள் தான் அறிக்கையிடணும், நீங்கள் தான் வாய்களை திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுக்கான நேரம் இது. ஆண்டவரே, எங்களை இருதயங்களை மாற பண்ணுங்க, எங்கள் சிந்தைகளை மாற பண்ணுங்க. ஏதோ நானும் வரேன் போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வந்துட்டு போகிறது அல்ல. என் தேவன், எங்கள் சிந்தைகளை மாற பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாக்களில் ஒரு ஆத்துமாவில் ஒரு விடுதலையை கொடுங்க, ஒரு உயிர் மீழ்ச்சியை தந்தருளுங்க. ஆண்டவரே, எவ்வளவு வார்த்தை நமக்கு நேராய் வந்தாலும் எங்களுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, உணர்வுள்ள சிந்தையை எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆண்டவரே, சகையை போல இடம் கொடுக்கிறவனாய், ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறவர்களாய், உம்மை தேடி பார்க்க, வகை தேடி பார்க்க, ஆண்டவரே உம்மை ஓடி வந்து உம்முடைய சமூகத்தை தேட எங்கள் இருதயங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. காலம் பொல்லாததாக இருக்குது ஆண்டவரே, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாட்கள் பொல்லாததாக இருக்குப்பா. எங்கள் வாழ்நாட்களை ஆண்டவரே இதுவரை உமக்கு விரோதமாய் நாங்கள் நடத்தியிருந்தா எங்களை மன்னிங்க. எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவர் எங்களை ஆண்டவரே நிரப்புங்க, எங்கள் ஆத்துமாவை நிரப்புங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்கள் எங்கள் ஆத்துமாவில் பலனடைய செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நீர் அவர்களை கெடுப்பேன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் எங்கள் ஆத்துமாவை, இந்த ஆலயத்தை நாங்கள் கெடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, இதை ஆண்டவரே